இறைநூலில் வர ஆசிரியர்லாம் இறைஞானத்தை, உயர்வான ஞானத்தை, இறை சூட்சமத்தை, பிரபஞ்ச சூட்சமத்தை எளிமையாக, மிக மிக எளிமையாக, அதுக்கு புரியாத பாஷையில், புரியாத வார்த்தைகளில் சொல்லாமல் எளிமைப்படுத்தி சித்தர்கள் சித்தன் வழியாக சீடர்களுக்கு புகுந்து சொல்லக்கூடிய நிலை. அதாவது சிவசபையிலிருந்து ஆசான் மூலமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் நம்பி இருக்கின்ற சீடர்களுக்குள்ள போய் அவங்க எல்லா நிலைகளையும் உணர்ந்து விட்டதா எல்லாரும் நினைக்காம, இது இறை நூல்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். யாரும் சொந்த கருத்துக்களை இதில் சொல்ல முடியாது. எல்லாமே இறை உரை. இறைவன்கிட்ட இருந்து, அகத்தியர்கிட்ட இருந்து, சித்தர்கள் தேவர்கள்ட்ட இருந்து இந்த அற்புதமான விஷயங்கள் நேரடியாக பகிரப்படும் நிலை போல, அவங்க திருவாய் மொழியில இருந்து வர்ற நிலை போல, வாழை சித்தனோட வாக்கும், அகத்தியரோட வாக்கும், சிவபெருமான், முருகப்பெருமான், கணங்களோட வாக்கெல்லாம் இறை சீடர்கள் வழியாக அவங்க திருவாய் மொழியாக வருது. சீடர்களும் பயன்பெற்று இந்த பார்ப்பவர்கள், கேட்பவர்கள், உணர்வர்கள் எல்லாருமே இறை நிகழ்த்தும் உரையாக, இறையே நிகழ்த்தும் உரையாக, இறை அமர் சபையில் இருந்து இறை நூல் வழியாக வரக்கூடிய அற்புதமான எளிமையான கருத்துக்கள். அதாவது ஔவை ஆத்தி சூரிய அருளியல் போல மிக மிக எளிமையாக, எல்லாருக்கும் மிக மிக எளிமையாக உயர் ஞானத்தை கற்றுக்க கொடுக்கிற உன்னதமான விஷயங்களாக இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பயனடைங்க பார்த்து. ஏதோ சொல்லுவாங்க, என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. சிவபெருமானும் மற்றவர்களும் சொன்ன மாதிரி, பாம்பாட்டி பெருமானார் சொன்ன மாதிரி ஏதோ சித்தன் விளையாடுவதற்கு கொடுக்கப்பட்ட நூல் இல்லை. இது நூல் தாங்கும் சீடர்களோட விளையாடுவதற்காக கொடுக்கப்பட்ட நூல் அல்ல. நூல் விளையாட்டல்ல. நூல் உயர் ஞானம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வினைகளையும் வேறு இருக்கக்கூடிய நூலாக, ஆயுதமாக, ஆற்றலாக இது கொடுக்கப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. அதனால் விளையாட்டு நிலையில் பார்ப்பவர்கள், வேடிக்கை நிலையில் பார்ப்பவர்கள், உதாசீனப்படுத்தி பார்ப்பவர்கள், அவங்களையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறாமல் உயர்வான விஷயமாக, உயர்வான ரகசியமாக, உயர்வான ஆற்றலாக, உயர்வான அனுகிரகமாக, உயர்வான அற்புதமாக, உயர்வான இறையாக, உயர்வான பிரபஞ்சமாக, உயரின் உயர்வாக இதை உற்று நோக்கும்போது உயர்வடைய அற்புதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இறை உங்களுக்கு அமைத்து கொடுத்து, இடர் களைந்து, இன்னல் களைந்து, துன்பம் களைந்து, தூயவனா, உயர்ந்தவனா, உயர்சீலனா, சித்தனா, சிவமாக வர்றதற்கு உண்டான அற்புதமான சாத்திய நிலையில், சாத்திய கோர்கள் அதிக அளவில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு அற்புதமாக வளம் வருவீங்க. வரதுக்கு இறைவனோட அனுகிரகத்தை, இறை பிரபஞ்சத்தோட அனுகிரகத்தை இறை சபை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். உயர் சரணாகதி என்கின்ற அற்புதமான நிலையின் மூலமாக நான் என்ற தீட்டை விட்டொழித்து அற்புதமாக சரண் காணும்போது சபை உங்களை சரண் கண்டு, இறைநூலின் உயர் சூட்சமங்கள் உங்களை சரணடைந்து பரவி நின்று வழிநடத்தும். ஓம் அகதீசாய நமக.